ஓம் ஸ்ரீ குருப்ஜோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறதுன்னு மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 827 ஆரம்பிக்கிறது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் கவனிக்க வேண்டும். இந்த 3 பேரை கிறிஸ்துவ சகாப்தத்தில் இன்னென்ன நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லியிருப்பதும் காளிதாசன் சமாச்சாரம் மாதிரி நிச்சயமில்லாத அனுமானங்கள் தான். மேக சந்தேச காவியத்தில் காளிதாசனே அஷ்டதிக்கஜங்களை ஒதுக்கிவிட்டு அந்த மேகம் மேலே போக வேண்டும் என்றும் சொல்லுமிடத்தில் திக்கஜம் என்பதை திங்நாக என்று சொல்லியிருப்பதை காட்டி பௌத்தரான திங்நாகரை ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்லேடையாக கூறியிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படியானால் நமக்கு காலம் தெரியாத ஆனால் ஆச்சாரியாளுக்கு முந்தியவரான காளிதாசரின் சமகாலத்தவராவது திங்நாகர் இருந்திருக்க வேண்டும். நேபாள ராஜ வம்சாவளியின்படி நாகார்ஜுனரின் காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கே போய்விடுவதாகவும் தெரிகிறது. இப்படியெல்லாம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதவர்களின் காலத்தை கொண்டு ஆச்சாரியால் காலத்தை கணிக்க பார்ப்பது கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு கண் தெரியாதவனை அனுப்பி வைப்பது போலத்தான் இருக்கிறது. மகாயான விஷயம். மகாயானத்தை பற்றி மகாயானத்தை பத்மபாதர் குறிப்பிட்டிருக்கிறாரே. கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய கனிஷ்கரின் காலத்தில்தானே பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று உடைந்தது என்று ஒரு பாயிண்டை பார்த்தோம். இப்படி முழுக்க வேறு வேறாக 2 பிரிவுகள் உறுதிப்பட்டது கனிஷ்கர் காலத்தில்தான் என்றாலும் புத்தர் மகா பரிநிர்வாணம் அடைந்ததை அடுத்து ராஜகிரகத்தில் நடந்த முதலாவது பௌத்த மகாநாட்டிலேயே 2 விதமான அபிப்பிராயக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றும் அப்புறம் தவிரவாதம் தேராவாதம் என்று பாலிப்பெயரில் விளங்குவது என்றும் மகா சங்கிகம் என்றும் இந்த 2 பிரிவுகளும் விருந்தி கொண்டே போய்தான் முடிவில் முறையை ஹீனயான மகாயானங்களாக ஆயின என்றும் அவர்களுடைய மத புஸ்தகங்களிலிருந்து தெரிகிறது. முதலிலிருந்தே பல காலம் ஹீனயானம் மகாயானம் என்ற இந்த பெயர்களும் ஓரளவு வழங்கியிருக்கலாம். அப்படியானால் பத்மபாதர் அந்த பெயர் குறிப்பிட்டதில் குரோனாலாஜிக்கல் எரர் காலக்கணிப்பில் தவறுதல் இல்லைதானே? மெகஸ்தனிஸ் சமாச்சாரத்தை நினைவு வைத்து கொண்டு ஹிஸ்டரி முழுதையும் முற்காலத்துக்கு தள்ளினாலோ இந்த கேள்வியெல்லாம் அடிபட்டு விடும். திராவிட சிசு விஷயம். திராவிட சிசு சமாச்சாரத்தை பார்ப்போம். ஆச்சாரியாலே திராவிட சிசுதான், தமிழ் குழந்தைதான் என்று சொன்னேன் அல்லவா? அவரேதான் குழந்தையாய் இருந்தபோது அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணி அற்புதமான கவிதா விலாசம் பெற்றார் என்று மலையாள தேசத்தில் சொல்கிறார்கள். காலடிக்கு ரொம்ப கிட்டேயே மாணிக்கமங்கலம் என்று கிராமம் இருக்கிறது. அங்கே அம்பாளுக்கு காத்தியாயினி என்ற பெயரில் கோவில் இருக்கிறது. ஆச்சாரியாளின் அப்பா தினமும் அங்கே போய் பூஜை பண்ணுவாராம். பால் நைவேத்தியம் பண்ணி புத்திரருக்கு கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பாராம். குழந்தையாயிருந்த ஆச்சாரியால் அப்பா கொண்டு போகும் பாலை அம்பாளே பானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வைத்து அனுப்புகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தாராம். ஒரு சமயம் அப்பா வெளியூர் போக நேர்ந்ததால் ஆச்சாரியாலே அங்கே போய் பூஜை பண்ணி அம்மா சாப்பிடு என்று சொல்லி பால் நைவேத்தியம் செய்தாராம். ஒரு பெரிய அனுக்கிரக லீலை செய்ய வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அம்பாள் பாக்கி வைக்காமல் அந்த பால் முழுதுமே சூக்ஷ்மமாக ஸ்வீகரித்து கொண்டு விட்டாளாம். அப்புறம் குழந்தை சேஷப்பிரசாதம் வைக்க காணோமே என்று வருத்தப்பட்டவுடன் தன் க்ஷீரத்தையே அனுகிரகித்தாளாம். இப்படி அங்கே ஐதிஹ்யம் இருக்கிறது. சௌந்தர்யலகரின் பிரசித்த பாஷ்யங்களான லக்ஷ்மீதரா, சௌபாகியவர்தினி, அருணா மோதினி ஆகிய புஸ்தகங்களிலும் திராவிட சிசு என்பதற்கு இப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறது. லக்ஷ்மீதராவில் திராவிட சிசு என்பதற்கு திராவிட ஜாதியில் அவதாரம் பண்ணின குழந்தையான இந்த ஸ்தோத்திர கர்த்தா என்று மட்டும் சொல்லிவிட்டிருக்கிறது. மற்ற 2 பாஷ்யங்களிலும் விரிவாகவே மேலே சொன்ன கதையை கொடுத்திருக்கிறது. ஆனபடியால் ஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் என்று சொல்வதற்கு இல்லை. சுதத்ரோகி இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.